சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர்? அபிநயா, இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து இரண்டு பல்வேறு துறைகளின் சார்பாக முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். அந்த அடிப்படையில நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் 1141 கோடியே 23 லட்சம் ரூபாய் செலவில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்பட்ட செய்யூர் பனையூர் இணைப்பு சாலை உள்ளிட்ட 109 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய செய்யூர் வந்தவாசி போலூர் சாலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்றைக்கு திறந்து வைத்தார். இதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சிக்கு இந்த அகலப்படுத்தப்பட்ட சாலைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய வகையில் இந்த சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் 92 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 6 வட்ட செயல்முறை கிடங்கு வளாகங்கள் மற்றும் 11 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், 4 மேற்கூரை அமைப்புடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்கள் ஆகியவற்றை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குறிப்பாக 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள 6000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 6 கூடுதல் வட்ட செயல்முறை கிடங்குகளுக்கும் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் வைக்கிறார். இந்த நிகழ்வு என்பது திருவாரூர், தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் இந்த கிடங்குகள் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் TRB ராஜா, அதே போல தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS, அதே போல அமைச்சர்கள் ஏவா வேலு, அதே போல சக்கரபாணி, அதே போல அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அபினேஷ், இப்போ இந்த திட்டங்கள் தொடங்கி வைப்பதன் மூலமாக யார் யாருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? குறிப்பாக இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அப்படிங்கிறது டெல்டா மாவட்டங்களில் மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக இருக்கிறது. காரணம், இந்த மழை காலங்கள்லயோ அல்லது பெருமளவுல பனிக்காலங்கள்ல நெல்கள் ஈரப்பதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே டெல்டா மாவட்டங்கள்ல இந்த கூடுதலாக நெல் கொள்முதல் கிடங்குகள் தேவை அப்படிங்கிறது மீண்டும் தொடர்ச்சியாக விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை. அந்த அடிப்படையில இன்றைக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் இந்த 92 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படக்கூடிய 6 வட்ட செயல்முறை கிடங்கு வளாகங்கள் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு நேரடியாக பயன் தர இருக்கிறது. அதே போல 11 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 4 மேற்கூரை அமைப்புடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்களும் திறந்திருக்கிறாங்க. இது மூலமா டெல்டா மாவட்ட விவசாயிகள் நேரடியாக பெற இருக்கிறாங்க. அதே போல நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை இன்றைக்கு 1052 கோடி ரூபாய் செலவுல அகலப்படுத்தப்பட்ட மேம்படுத்தப்பட்ட செய்யூர் பனையூர் இணைப்பு சாலை, அதே போல செய்யூர் வந்தவாசி போலூர் சாலையை திறந்து வச்சிருக்கிறாங்க. இந்த வட மாவட்டங்கள்ல அந்த சாலை அப்படிங்கிறது ஒரு வணிக போக்குவரத்திற்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் சுத்தி இருக்கு அந்த பகுதியில. அதனால அந்த சாலை பெரிய அளவுல பயனுள்ளதா இருக்கும். குறிப்பா சேலம் வழியாக கர்நாடகா, பெங்களூர் போறதுக்கும் அல்லது சென்னைக்கு வருவதற்கும் அந்த சாலை ரொம்ப எளிதா இருக்கும். அந்த வகையில அது அந்த பகுதி மக்களுக்கு அது பெரும் வகையில் அது பயனுள்ளதாக இருக்கும். விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.